ராமாயணம் ஆரியர்களால. திராவிடர் தான் பெரிய குரூப் எல்லாம். இலங்கையில கூட ஆரியர் தான். இலங்கையில அப்ப இராணுவ தூக்கிட்டு வந்தா அர்த்தம் திராவிடர் தான். இலங்கையில தூக்கிட்டு வந்தா அர்த்தம் என்ன? இராணுவம் திராவிடம் தூக்கிட்டு ஓடிட்டான், விளையாட்டானே அனுமான் குரங்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டி காட்டி என்னது இதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட சரித்திரத்தை நம்ம ஒழுங்கிட்டிக்கிறோம். யாரா ஆய்வு செய்யறவா இல்ல. படிச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு இதை பத்தி எல்லாம் என்னதுக்கு தேவையில்லாத எழுதி போட்டு ஓலவலை முடிச்சுட்டு ஏழவலை முடிச்சுட்டு சம்பளம் வந்தா எடுத்துட்டு போறது. இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஒரு அறிவா ஆய்வு செய்ய நினைக்கிறோம் இல்ல. இப்போ முதல்ல அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்ம மீடியாக்கள் நம்மளோட தாக்கம் செலுத்தாமல் இருக்கிறோம்டா. நம்மட ஆய்வு வைக்கணும். எது நடந்தாலும் கேள்வி வைக்கணும். என்ன கேட்கணும். உங்களுக்கு படிச்சுட்டாரா மகாசேன மின்னேறிய குளத்தை கட்டினார் படிச்சதுன்னு உழுங்கிட்டு பேத்தக்கூடாது. சரியா? இது எப்படி எங்கிருந்து வந்தது? ஏன்னா நம்ம ஆதாரத்துக்கு பழக்கப்படுகின்ற ஒரு சமுதாயம். நீங்க நினைச்சிடக்கூடாது இது ஆதாரம் இல்லாம நம்புறதால உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைண்டி. பெரிய பாதிப்பு கிடைக்கு. வரலாற்றுல பெரிய பாதிப்பு கிடைக்கும். உங்களுக்கு மரக்கலை என்ற பேரை ஏன் வருது சொல்லுவான்? இலங்கை வரலாற்றை வச்சுதான் உங்களுக்கு பேரை வருது மரக்கலை. உங்களை முஸ்லிம்களை மரக்கலை என்ற பேர் ஏன் வருது? இலங்கை வரலாற்றை வச்சுதான் உங்களுக்கு அந்த பேர் வருது. சும்மா வருதா? சும்மா வரல. வரலாற்றை வச்சுதான் உங்களுக்கு பேரை. இந்த வரலாற்றுல பெரிய விஷயமே இருக்குது. விளங்கிட்டா? நம்மளை எப்படி தெரியுமா சந்தோஷப்படுத்துவான்? ஒரு மண்ணை ஓடினானா, ஒரு முஸ்லிம் பொம்பளை என்ன அந்த பொந்துக்குள்ள பூந்ததை காட்டலையா, ஆனா ரெண்டா வெட்டிட்டு போயிட்டாங்களா. நம்ம செஞ்ச வேலை இலங்கைக்கு அவ்வளவு மட்டும்தான். எது ரெண்டா ஒரு பொம்பளை ரெண்டா கொடுத்தது. இது தவிர இந்த உலக பாட புத்தகத்துல ஒன்றுமே முஸ்லிம்கள் ஒன்றுமே செய்யல. இதை கப்பல்ல போட்டு பிசினஸ் பண்ணி இஸ்லாத்தை ஏத்துக்கணும் வச்ச மட்டும்தான். இப்படி உங்களுக்கு ஊட்டான். நம்ம நம்புறோம், வாங்குறோம், போறோம், இவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. உலக படிப்பிலும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். உலக படிப்பிலும் இது என்ன சரி நம்மளுக்கு தரப்படுற பாடம் சரியா பிழையா? தலைமை உரிமை என்ற ஒரு விஞ்ஞானத்தை ஒரு பாடம் இருக்கு. தலைமை உரிமை அந்த பாடத்துல அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படி என்னது இந்த உலகத்துல கிரியேஷன் படைப்பு எப்படி உருவாயிச்சு, எப்படி உலகத்துல படைப்பினங்கள் உருவாகிச்சு. அதுல சிறப்பு அவனே போடுறான், அந்த புத்தகத்திலே போடுறான். ஒரு 4 பக்கத்துக்கு அந்த பாடம். சிறப்பு படைப்பு கொள்கை. முதலாவது என்ன? சிறப்பு படைப்பு கொள்கை. சிறப்பு படைப்பு கொள்கை என்ன? இந்த மதங்கள் சொல்ற படைப்பு கொள்கை. மனிதன் இருந்து மனிதன், கோழி இருந்து கோழி, சேவல் இருந்து சேவல், இப்படித்தான் தோண்டினா அப்படின்னு வழங்கப்படுத்துறது. இன்னொன்று என்ன தெரியுமா? விஞ்ஞான படைப்பு கொள்கை. உண்மையில விஞ்ஞான படைப்பு கொள்கை அது விஞ்ஞான படைப்பு கொள்கை என்ன தெரியுமா? ஒரு பொருள்ல இருந்துதான் அது எவல்யூஷன் ஆகி பரிணாமம் வளர்ச்சி அடைந்து இன்னொரு பொருள் உருவாகி 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 வேற 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 மாட்டுல இருந்து மாடு உருவாகல, ஒட்டகத்துல இருந்து ஒட்டகம் உருவாகல, முட்டையில இருந்து முட்டை வரல, எல்லாம் அப்படி மாறிக்கிது வந்ததுதான் அப்படின்ட்டு டார்வினிசம். அந்த புத்தகத்துல நீங்க பாருங்க கீழே ஒரு துண்டு போடுவான். உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளிலேயே டார்வின் எழுதிய இந்த புத்தகங்கள் 1000 பிரதிகள் வித்து தீர்ந்தன. இதெல்லாம் உங்களுக்கு என்னத்துக்கு ஊட்டுறாங்க? டார்வின் என்ற ஒரு சாதாரண விஞ்ஞானுடைய கருத்தை முழு உலக விஞ்ஞான கருத்தாக உங்களுக்கு ஊட்டுறான். உண்மையில 75% அதுல சொல்லப்படுற கருத்துக்கள் விஞ்ஞானத்தால் கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதை ஊற்ற ஏன்? இது உலகத்துல எல்லா மதமும் இதுக்கு சார்பா இருக்குது. இஸ்லாம் மட்டும்தான் அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கு. இஸ்லாம் மட்டும்தான் எதிராக. இவ்வளவு படிச்சு முடிச்சுட்டு கடைசியில் ஒரு கேள்வி அப்பா. என்ன கேள்வி தெரியுமா? நீங்கள் படித்த பாடத்தை வைத்து குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினானா, மனிதனிலிருந்து மனிதன் தோன்றினானா? இப்ப நீங்க படிச்ச பாடத்தை வச்சு என்ன எழுதுவீங்க சொல்லுவான்? குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான்னு எழுதுவீங்க. அது அப்படி கேள்வியா கேட்கிறா. நம்ம சாதாரண பிரச்சனை இது இல்ல. அப்ப நம்ம கேட்கணுமா இல்லையா? ரிட்டன் மார்க்க ரீதியா கேட்கணும், உலக ரீதியா கேட்கணும். டார்வின் இந்த கொள்கை எல்லா விஞ்ஞானத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கையா? நீங்க அதை பத்தி தேடணும். விஞ்ஞானிகள் இன்டர்நெட்டை பயன்படுத்தி எங்களுக்கு இன்டர்நெட்ல பார்த்து நம்ம வேற என்னத்தை தேடுறது தெரியாது. வேற நம்ம இந்த யாகு செட்டிங்குக்கு போற தவிர, கூகுள்ல ஏதாவது சொல்ல அடிச்சு சர்ச் பண்றதை தவிர வேற என்ன தேடணும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால பேத்து நிக்கிற அடிங்க, பேத்து இந்த பாடத்தை அடிங்க, அதுல கூகுள்ல கொடுத்து டார்வினிசம் அடிங்க. எப்படி விஞ்ஞான உலகத்துல இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னு படிங்க. கேள்வி பேப்பர்ல எழுதுங்க. விஞ்ஞானிகள் என்னது இன்னென்னாக்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னென்னாக்கள் ஏத்துக்கண்டிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 25% ஏற்றுக்கொள்ளப்பட்டதை விஞ்ஞானம் சொல்ற நம்ம இல்ல. யாராவது உலகம் தட்டையான அப்படி குழம்புவோம். உலகம் தட்டையான்னு சொல்லி உலகம் தட்டையான்னு சொன்னா யாரும் குழம்புவோம். ஆனா விஞ்ஞானிகள் இன்றைக்கு உலகம் தட்டைன்னு சொல்றவங்க உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில் ஒரு பிசி டைம்ஸ் அண்ட் மெகசின் உங்களுக்கு தெரிந்தானே, தொழில்நுட்ப சஞ்சி, அதுல எழுதிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது எதிர்காலத்திலே உலகம் தட்டை என்று சொல்லி இந்த கருத்து தான் சரியாக வருமோ என்று எங்களுக்கு நினைக்க தோன்றுகிறேன்னு எழுதுறான். இதெல்லாம் நாங்க சொன்னோம்னா குழப்பிடுவாங்க, சும்மா உலகம் தட்டை என்றாலும் சொல்லி. ஆனா என்ன ஒரு பிசி டைம்ஸ்ல எழுதுறேன் பேசாம இருக்கிறாள், ஒன்னும் சொல்லாம எழுத. இந்த புதுசா இந்த மாதத்துல வந்து எழுதுறான் சகோதரர். அது மாத்திரமல்ல, இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம ஆய்வு செஞ்சோண்டா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு காணலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? ஆய்வு இல்லாம நிறைய பேர் படிக்கிறோம். சோசியல் என்று சொல்லி ஒரு பாடம் படிக்கிறோம். சோசியல் என்ற இந்த பாடம் அறிமுகப்படுத்தப்பட்ட எத்தனை வருஷம் சொல்லுவான்? ஒரு 20 வருஷம் 25 வருஷம். அதுக்கு முந்தைய அந்த பாடம் இல்லை. யாரால் அறிமுகப்படுத்த பாட்டம் இது?
குளோபலிசம் உலகமயமாக்கல் என்ற ஒரு திட்டம் உருவாகிய பின்னால் அமெரிக்காவினால் அவனது கல்வி கோட்பாட்டிலே இப்படி ஒரு கல்வி எல்லாரும் அறிமுகப்படுத்துறான். சோசியல் நீங்க படிக்கிறதுல 100க்கு ஒரு 60% அமெரிக்கா இந்த உலக நாடுகள் எப்படி உருவாகணும் என்று திட்டம் வச்சிருக்குதோ, எப்படி தன்னடுக்கிற நாட்டிட ஒழுக்க வீனங்கள் எல்லாம் இந்த நாட்டில் வர நினைக்குதோ அதுகள் தான். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன், வறுமைக்கான மக்கள் நாட்டிலே வறுமைக்கான காரணம் ரெண்டு போட்டு ஒன்றை போடுவான், சனத்தொகை பெருக்கம். என்ன காரணமா? சனத்தொகை பெருக்கம். அப்ப நீ எல்லாம் என்ன செய்? பேத் கண்ட்ரோல் செய். என்னது? சனத்தொகை பெருக்கம் காரணம் ஊட்டப்படுது. இதை ஊட்டி நம்பி அது எழுதி படிச்சுட்டு போறோம். அது உண்மையிலே காரணமே அல்ல. ஆனா நிறைய பேர் நம்புறோம், படிக்கிறோம், உள்ளுக்கு விட்டு கொள்றோம். சகோதரர்கள், இதை படிக்க கூடாது சொல்லவில்லை, அதெல்லாம் படிக்கணும். அதற்கு எதிரான கருத்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்டர்நெட்ல எவ்வளவோ இருக்கு. அதை படிச்சு அவங்களோட பேசலாம், கேள்வி கேட்கலாம். ஆசிரியர்களை ஆய்வுள்ளவர்களா மாத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம் வரலாம். இப்படி விஷயம் இருக்குது, இந்த மாதிரி தகவல் வருகிறது, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு இதை கேட்கணும். சகோதரர்களே, மார்க்கெட்டுக்கு போறீங்க, சாமம் குறையா சல்லி குறையா? மார்க்கெட்டுக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்கலாம் இருக்கு, மார்க்கெட்ல சாமம் குறையா, உங்களோட பொக்கெட்ல சல்லி குறைவா? மார்க்கெட்ல வேண்டிய பொருள் இருக்குது, இங்க சல்லி இல்லை. அப்ப வறுமையா காரணம்? வறுமை காரணம் அல்ல, இந்த சனத்தொகை பெருக்கமா காரணம் இல்ல, வட்டி பொருளாதாரம் தான் அடிப்படை காரணம் எடுத்து நீங்க என்ன செய்யணும்? மனதில் வச்சுக்கணும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், என்ன தகவலை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆய்வு இல்லாம நீங்க நம்பக்கூடாது. இது இருந்தால் மாத்திரம் தான் உங்களால் என்ன செய்யலாம்? ஒரு நல்ல சிறந்த சமுதாயமாக என்ன செய்யலாம்? உருவெடுக்கலாம். வெறுமனே இந்த தகவல் நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கிற மாதிரி எல்லாம் நம்பிட்டு முழுங்கிட்டு போன மாட்டீங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. நீங்க எல்லாம் தமிழ் இலக்கிய பாடம் ஒரு பாடம் படிக்கிறீங்க. 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்ன அல் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளது என்ற தமிழ் புத்தகத்தில் இருக்குது. அல் குர்ஆன் எங்கேயா வருதா? இது யாரா கேள்வி கேட்டிக்கிறோமா? இல்ல. அப்ப என்ன, நம்ம ஆய்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மீடியா எங்கட தலையில தாக்கம் செலுத்துவதற்கு முன்னால கல்வி என்றா என்ன, ரெண்டாவது இந்த தகவல் என்றால் என்ன, ஒரு நம்ம வாழ்றதுக்குள்ள படிப்பாக இருக்கணும். ரெண்டாவது சரியா பிள்ளையாண்டு ஆய்வு செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கணும். சகோதரர்களே, இது எங்கள்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் மீடியாக்களை நம்ம சரியா பயன்படுத்துவோம். மீடியால என்ன தேடணும் என்ற சிந்தனையா நம்மளுக்கு வரும். ஆனால் இன்றைக்கு எல்லா இளைஞர்களுடைய சிந்தனையிலும் வாழ்க்கையிலும் ஊடுருவிக்கிற விஷயம் என்ன? இன்டர்நெட். எல்லாரும் ஒரு போனை வச்சுக்கிறது, போனை தான் கால் பண்றதுக்கு இன்கமிங் அவுட் கோயிங்கும் இல்ல, ஜிபிஆர்எஸ் ஆக்டிவா இல்லையா? எது? ஜிபிஆர்எஸ் ஆக்டிவா இல்ல. ஆக்டிவா யார்கிட்ட பாருங்க, ஒரு 3000 ரூபாய் போன் இல்ல, எந்த போன்? கலர் டிஸ்பிளே. உனக்கு என்னது கலர் டிஸ்பிளே போன்? சகோதரர்களே, யாரு மக்கள் பார்ப்பார்கள் என்று நினைக்கின்ற இடத்திலேயும் உனக்கு பார்க்க முடிகின்ற அளவுக்கு இருக்கின்ற போன் தான். ஏதாவது மோசமான ஒன்றை பார்க்கணும்டா இப்படி வச்சிருந்து பார்த்தா எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி வச்சா சரி. இந்த மாதிரி பாப்ப மாற்ற சொல்றது என்ன? கம்ப்யூட்டர் கட்டாயம் தேவை, ஏன் படிப்புக்கு இன்டர்நெட் தேவை.